ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட யோபின் புஸ்தகம் 38வது அத்தியாயத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். 38ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அப்பா, நீண்ட ஒரு பெரிய அமைதியிலிருந்து இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றியது போல ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்திருக்கார், பேசவே இல்லை. எத்தனை மாதங்கள் ஒரு ஆனது என்று தெரியவில்லை, பல மாதங்கள் ஆகிவிட்டது. யோபுனுடைய இந்த பெரிய வேதனையும் துக்கமும் இழப்பும் போராட்டமும் அவர் சந்தித்த பலவிதமான மன உளைச்சல்களும் ஆரம்பித்து பல மாதங்கள் போய்விட்டது. அவரே சொல்லுகிறார், சென்று போன மாதங்கள் என்று சொல்லுகிறார். பல மாதங்கள் இந்த வேதனை, துயரம், துக்கம் நீடித்திருந்திருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் பேசியதே இல்லை. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக ஆண்டவர் பேசுகிறார். இது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் பேசுகிறார். இதுதான் யோபு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். என் கூட ஆண்டவர் பேசட்டுமே, ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். பாருங்க, 11வது அதிகாரத்தில், யோபின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 7வது வசனம், 11:7, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ அப்படின்னு சொல்லி சோப்பார் ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆனால் இவருக்கு தேவனை அறியணும், தேவனை என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி 5வது வசனம், ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாய் இருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாக இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். ஆண்டவர் பேசினா உனக்கு ரொம்ப கஷ்டம், ஆண்டவர் நிறைய உன் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சிருவார் என்று சொல்லி சோப்பார் சொன்னார். பேசணும்னு எதிர்பார்க்குற, பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி நீ நிற்க முடியாது, ஆண்டவருக்கு முன்னாடி நீ பயங்கரமான குற்றவாளி ஆவேன்னு அவருடைய கோணத்தில் சொன்னார். அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 9வது அதிகாரத்தில் 33வது வசனம், 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. 32, நான் அவருக்கு பிரயோத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. இது யோபு சொன்னது. யோபு என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன போல ஒரு மனுஷனாக இருந்தால் நான் நேரடியாக அவர்கிட்ட பேசி என் பிரச்சனைகளை குறித்து சர்ச்சை பண்ணி என் நியாயத்தை சொல்லி நான் ஜெயிச்சிருப்பேன். எங்கள் இருவர் மேலும் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்குது, 2 பேர் மேலேயும் நடுவில் ஒருத்தர் வந்து எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு எதிர்பார்த்தார்ல. இப்போது 13வது அதிகாரம், 13வது அதிகாரத்தை பாருங்கள். 13:22 யோபு பேசுகிறார். நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். அற்பமான இந்த சருகு கிட்ட நீங்க இவ்வளவு வேகம் காமிக்கிறீங்களேன்னு கூட சொல்றார். காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ? இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்கிட்ட பேசுங்க. எங்க நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, முகத்தை மறைச்சிருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. அப்போ நான் என் தப்பு தான் எனக்கு சொல்லுங்க. என் மேலே எனக்கு குற்றம் இருக்குது அப்படின்னா, யோவே உன் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்ன குற்றம்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு அறிய ஒரு குற்றமும் என்கிட்ட இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஏன் பேசாமலே இருக்கீங்க? ஏன் மறைஞ்சே இருக்கீங்க? ஒரு சருகு என்ன போய் இந்த பாடுபடுத்துறீங்களே, நான் வெறும் ஒரு துரும்பு, என்ன போய் மாறி மாறி இப்படி போட்டு என்ன நைய புளியிறீங்களே, இப்படியெல்லாம் கேட்டார். இன்னொரு வார்த்தையை பாருங்க, 16வது அதிகாரம் 16:19, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, நான் நல்லவே
உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றேன் அப்படிங்கிற சாட்சி என்னை குறித்து பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உத்தமத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் எப்போ பேசுவார், பேசணும் 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 காத்துக்கிட்டு இருந்தார்ல, இப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இப்படி பேசும்போது எப்படி பேசுகிறார்? கர்த்தர் பேசுகிறார், பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக அப்படின்னு சொல்லியிருக்கு. எதிலிருந்து பேசினார்? பெருங்காற்றிலிருந்து பேசினார். ஆண்டவர் இப்படி சில நேரங்களில் பேசியிருக்காரா? பெருங்காற்றிலிருந்து பேசியிருக்காரா? ஆமாம், பேசியிருக்கிறார். 18வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 18 ஆண்டவருக்கு கோபம் மூண்ட போது அவர் பெருங்காற்றிலிருந்து பேசினார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் கூப்பிட்டேன், அவருடைய செவிகளில் என்னுடைய சத்தம் ஏறியது. 6வது வசனம் 18:6, சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்போ எனக்கு ஆதரவா என் எதிரிகள் மேல ஆண்டவர் கோபத்தோட செயல்பட ஆரம்பித்தார். எப்படி செயல்பட்டார்? அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. ஏன்னா ஆண்டவர் செயல்பட எழும்பினார். பூமி எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. என்ன நடக்க போகுது எதிரிகளுக்கு? ஆரிருள் அவருடைய பாதங்களில் கீழ் இருக்கிறது. மேகம் வெடிச்சு சதறப்போகுது அவங்க மேல. இல்லை அவங்களுடைய ரதங்கள் எல்லாம் சேர்ல சிக்கி கொள்ளுகிறபடி கொடுமையான மழையை அனுப்ப போகிறாரா? கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. எப்படி ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துகிறார். கர்த்தர் சீனாய் மலையிலே வந்து தம்முடைய பிரசன்னத்தை அருளி செய்த போது அந்த மலை குலுங்கியது. மலை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இடி முழக்கங்கள் உண்டானது. மின்னல்கள் அடித்தது. அங்கு கூடி நின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கினார்கள். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அது இடி முழக்கம் போல் இருந்தது. தங்களுடைய காதுகள் வெடிக்கிறது போல் இருந்தது. ஐயோ, நாங்கள் செத்து போவோம், ஆண்டவர் எங்களோடு கூட தயவு செய்து பேச வேண்டாம் என்று சொல்லி பயந்து ஓடி போனார். ஆண்டவர் இப்படி பேசுகிறார். சில நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தம் இப்படி பல இடங்களில் கேட்கத்தான் செய்கிறது. இந்த சிசேரா என்று ஒரு மனிதன் தெபோராவின் நாட்களிலே பாராக் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தலைவன் மூலமாய் எதிரிட்டு போனார்கள். ஆனால் எதிரிகள் மடங்கடிக்கப்பட்டு விழுந்தார்கள். சிசேரா ஒரு பெண்ணினுடைய கூடாரத்தில், யாகேலுடைய கூடாரத்தில் ஓடி ஒளித்து கொள்ள வந்தவன். அங்கே கூடாரத்தின் ஆணியினால் அவன் நெற்றி புழைக்கப்பட்டு அங்கேயே அவன் செத்து போகிறான். அந்த பெண் சுத்தியலையும் கூடார ஆணியையும் தன் கையில் எடுத்து அடித்து கொல்லுகிறாள். ஆனால் அவருடைய படைகள் என்ன ஆனது தெரியுமா? அங்கே எழுதியிருக்கிறது, ஆண்டவர் அந்த படைகளை பார்த்தார். பெரும் மழையினாலும் இடி மின்னல் முழக்கத்தினாலும் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் யோபுவோடு கூட இவ்விதமாய் பேசுகிறார். ஆண்டவருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படி பேசுகிறாரா? பேசத்தான் செய்கிறார். எப்பொழுதும் இப்படி பேசவில்லை, சில நேரங்களில் இப்படி பேசியிருக்கிறார். சூறை செடியின் அடியில் படுத்து கிடந்த, சோர்ந்து போய் படுத்து கிடந்த எலியாவை ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, எழுந்து கர்த்தருடைய பர்வதத்திற்கு போ என்று சொன்னார். ஓரேப்புக்கு திரும்பவும் அவன் சுவண்டு படுத்திருந்தான். திரும்பவும் அவனுக்கு அதே
உபசரணைகள் வழங்கப்பட்டது. அந்த பலத்தோடு அவன் 40 நாள் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு சென்று சேர்ந்தார். அங்கே ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? பெருங்காற்றடித்தது, ஆனால் அதில் கர்த்தர் இல்லை. பயங்கரமான இடிமுழக்கங்கள் ஏற்பட்டது, அதிலும் கர்த்தர் இல்லை. அக்கினி சென்றது, அதிலும் கர்த்தர் இல்லை. இறுதியாக ஆண்டவர் மெல்லிய குரலில் அவனோடு கூட பேசினார். ஆனால் இங்கு யோபுவோடு மெல்லிய குரலில் பேசவில்லை. ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. ஏற்கனவே இந்த பெருங்காற்றை பற்றி எலிகு இப்பதான் சொல்லி முடிச்சிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னார் 37ல், இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சார் போல இருக்குது. ஆண்டவருடைய பயங்கரங்களை குறித்து அவர் பேசுகிறார். அணுவை போல ஆண்டவர் நீர்த்துளிகளை ஏற பண்ணுகிறார். அவைகளை மேகத்திலிருந்து மழையாய் சொரிய செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். 36, 32ல் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் அந்தாரம் எழுப்புகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். ஆண்டவருடைய பயங்கரமான செயல்களை நினைக்கும் பொழுது என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சி. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் கேதுரு மரங்களை முறிக்கிறார். காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிறார். திரளான தண்ணீர்கள் மேல் கர்த்தர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானது, வல்லமை உள்ளது. இதையெல்லாம் சொல்லுகிறார். ஆக இந்த கர்த்தருடைய சத்தம் இப்பொழுது கேட்கிறது பாருங்கள். எலிகு கிட்டத்தட்ட யோபு ஆயத்தம் பண்ணிட்டார் போல தெரியுது. ஆண்டவர் பேசுறதை கேட்கிறதற்கு ஒரு வாய்ப்பாக அது மாறிவிட்டது. இப்பொழுது திடீரென்று ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். யோபுவுக்கு ஆரம்பிக்கும் போதே இவருடைய வாழ்க்கை 1-2 அதிகாரம் நம்ம படிக்கும்போது அவருடைய செல்வ சிறப்பான அற்புதமான நல்ல நாட்களை பற்றி படிக்கிறோம். அது பிறகு அவருடைய வாழ்வில் ஏற்பட்டதே கடுமையான புயல் தானே, பெரும் சூறாவளி தானே சுருட்டி அடித்தது. அவருடைய பிள்ளைகள் 10 பேரும் ஒரு இடத்தில் கூடியிருக்கும் போது அந்த வீட்டின் 4 மூலையிலும் பெரிய கொடிய காற்று வந்து மோதி அந்த வீட்டை தள்ளி அவர்களை நசுக்கி கொலை செய்தது. அது ஒரு பெருங்காற்று தானே. ஆரம்பிக்கும் போதும் ஒரு பெருங்காற்றில் தானே அவருடைய வாழ்க்கை இப்படி வேதனையை ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆண்டவர் முடிக்கிறதுக்கும் ஒரு பெருங்காற்று தான் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் வேதனையை முடிவுக்கு கொண்டு வர வந்திருக்கிறார். அங்கே ஒரு பெருங்காற்றில் ஆரம்பிச்சது, அது சாத்தானால் உருவாக்கப்பட்ட பெருங்காற்று. இங்கே ஆண்டவர் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெருங்காற்றோடு வந்திருக்கிறார் பிரச்சனையை முடிப்பதற்கு. ஆக பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். இது இவரை கடுமையாய் சுழட்டி அடிக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக யோபுவை ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவனை ஆட்டிய செய்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை அவனை ஆட்டி அசைச்சு ஒன்றுமில்லாமல் சிதறடிப்பதில்லை, ஆக்கி அமைக்கிறது. அவர் இடித்து போடுகிறவர் அல்ல, கட்டி எழுப்புகிறவர். சாத்தானுடைய பெருங்காற்று அவனை சுக்குநூறாய் உடைத்தது. ஆனால் தேவன் அனுமதிக்கின்ற இந்த பெருங்காற்று அவனை திரும்பவுமாய் சுத்திகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறது. இது ஒரு பெரிய மேன்மை. அவனை தேவனுடைய இந்த பெருங்காற்று அவனை சுழட்டி அடித்தாலும், அவனை உலுக்கி எடுத்தாலும், அவனை நடுக்கம் பெற வைத்தாலும், அவனுக்குள்ளே உடைக்கப்பட வேண்டியதையும் அசைக்கப்பட வேண்டியதையும் சிதறடிக்கப்பட வேண்டியதையும் இந்த காற்று சீர் செய்து அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறது. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபுவை பற்றி தான் சொல்றார். எலிகுவை பற்றி சொல்லலைங்க. எலிகுவை பற்றி சொல்லலை. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்பீங்க. இங்கே பாருங்க, பின்னாடி 40க்கு வாங்க. அங்கே எழுதியிருக்குது 40ல்,
அப்பொழுது யோபு 3வது வசனம், கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமல் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாடி 42 கவனிங்க. இந்த அறிவில்லாதவன், அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று கேட்டார்ல, யோபுவை பற்றி தான். 42 பாருங்க, 3வது வசனம். யோபுவே இதை சொல்றார் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை, யாருடைய ஆலோசனையை? தேவ ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? இவன் யார்? தன்னை பற்றி சொல்றார் பார்த்தீங்களா? இவன் யார்? இவன் யார்? தன்னை கை சூண்டி காமிக்கிறார். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றான். எலிகோவை பற்றி சொல்லலை. அது சிலர் எலிகோவை தான் ஆண்டவர் அப்படி சொன்னார், எலிகோ மேலே கோவப்பட்டார்னு நினைச்சு சொல்கிறாங்க. என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. யோபுவை தான் ஆண்டவர் சொன்னார். யோபு நல்லவனாச்சே, ஆண்டவருக்கு இவ்வளவு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறாரு. இவ்வளவு உத்தரவுகளில் கூட ஆண்டவரை தூஷிக்காம ரொம்ப அவர் மேலே உள்ள உத்தமத்தில் உறுதியாக இருந்தாரே. என் ஜீவன் போனாலும் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரே. என் சரீரம் முதலாய் ஒருவேளை அழுகி போனாலும் நான் ஒரு நாள் அவரை பார்ப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு இருந்தாரே. அவரை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் யோபு சில நேரங்களில் அவருடைய வாயினால் சொல்கிறாரு பாருங்க. சில நேரம் அறியாததையெல்லாம் அலப்பிட்டார். தேவனுடைய நிர்வாகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? ஆனால் நிறைய பேசிட்டார். தேவனுடைய நீதியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? ஆனால் குறை சொல்லிட்டார். ஆண்டவர் மேலே அவருக்கு நிறைய மனத்தாங்கல் ஏற்பட்டுருச்சு. உள்ளுக்குள்ள மனக்கசப்பு அவருக்குள்ள இருக்குது. தன்னுடைய சுயநீதி நிறைய அவர் வெளிப்படுத்தினாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதனால இந்த மனுஷனை சீரமைப்பதற்கு, சரி செய்வதற்கு ஆண்டவர் புயல் காற்றில் இருந்து பேசுகிறார். சில நேரம் ஆண்டவர் பேசுறது இப்படித்தானே நமக்கும் இருக்கு. ஆண்டவர் வந்தால் என்ன பேசியிருக்கணும், என்ன பேச ஆரம்பிச்சார் பாருங்க. 3வது வசனம் 38:3, இப்போதும் புருஷனை போல் இடைகட்டிக்கொள். ஒரு சரியான ஆம்பளையமாய் நில்டா அப்படிங்கிறார். நம்ம பாணியில் சொன்னார், புருஷனை போல் இடைகட்டிக்கொள். இடைகட்டிக்கொள்னா என்ன? அந்த நாட்கள்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி பெல்ட் கிடையாது. பேண்ட் போட்டு அதில் லூப் வச்சுருக்குது, அதுக்குள்ளே பெல்ட்டை சொருபி நல்லா இறுக கட்டிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, நிறையா போர் வீரர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல பெல்ட் எல்லாம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அன்னைக்கு சாதாரண சாமானிய மக்கள் துணிகளை இறுகமாக கட்டுறதுக்கு கயறுகளை தான் பயன்படுத்தினாங்க. நீளமான அங்கி இன்னைக்கு இருக்க மாதிரி விதவிதமான தையல் செய்யப்பட்ட ஆடைகள் அல்ல. அதனால் இந்த ஆடையை இறுக்கி கட்டி ஸ்டெடியாக நிற்கணும். அது கம்பீரமாக நின்று கேட்கணும் அல்லது தயாராகணும். அதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இப்போது புருஷனை போல் இடைகட்டிக்குள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்னு கேட்டவர் எப்படி கேட்டார் பாருங்க. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஏங்க, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாரு, இவ்வளவு காலம் நெருக்கத்தில் போயிட்டு இருந்தாரு, இவ்வளவு தான் பிள்ளைகள் 10 பேரையும் அவர் இழந்திருக்காரு, சொத்தை இழந்துட்டாரு, சுகத்தை இழந்துட்டாரு. எல்லாரும் இவரை இழிவாக பேசிட்டாங்க. யாருமே இவரை நம்பலை. நல்லவேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இவர் தான் தன்னை நல்லவேன்னு சொல்கிறாரு. நண்பர்களெல்லாம் இவரை மோசமாக நினச்சிட்டாங்க. இப்படி எல்லாராலையும் இவர் தப்பாக பேசப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டவர். ஆண்டவர் எப்படிங்க பேசியிருக்கணும் சொல்லுங்க? எப்படி பேசியிருக்கணும்? ஹலோ என் மகனே அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே தலையை தடவி கொடுத்து நெத்தியில் நல்ல ஒரு முத்தம் கொடுத்து, இல்லை அப்படியே கவலைப்படாத, பயப்படாத, நீ பட்ட பாடலாம் எனக்கு புரியுது, நான் இனி உன்னை விட்டு விலக மாட்டேன், கொஞ்ச நேரம் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன், நீ பட்ட அவதியெல்லாம் நான் பார்த்து ரொம்ப எனக்கு துக்கமாக இருக்குது, கவலைப்படாத,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன், இப்படியெல்லாம் சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கணும் இல்லை? நமக்கு எத்தனை வாக்குறுதி தெரியும்? அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கணும் இல்லை? அப்படியா கொடுத்தாரு? அப்படி தாங்க கொடுக்கல. ஆண்டவர் எதுலேருந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் இப்படி தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி பேசலை. நாம் விரும்பின மாதிரி, யோபு விரும்பின மாதிரி பேசலை. ஆண்டவர் ஒரு பெரிய புயல் காற்றிலிருந்து, பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவருளினார். ஸ்டெடியா நில்லு, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. இது தெரியுமா, இது தெரியுமா, எத்தனை கேள்வி தெரியுமா? நான் பார்க்கும்போது 77 கேள்வி வருது. அடேங்கப்பா, ஒரு கேள்விக்கு கூட யோபுவுக்கு பதிலே தெரியாது. யோபுவுக்கு அல்ல, யோபுனுடைய 3 நண்பர்களுக்கோ, யோபு இதை விட கொஞ்சம் மிஞ்சி கடவுளுடைய அறிவை அறிந்த எலிகுவுக்கோ யாருக்குமே தெரியாது. பேய்க்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? பேய் தான் இதை கேட்டுட்டு இருக்கு. பேய்க்கும் தெரியாது. ஆனால் யோபுவை விட, அவனுடைய நண்பர்களை விட பேய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரியும், அவ்வளவுதான். ஆனால் யாருக்குமே தேவன் சொன்ன இந்த கேள்விகளுக்கு, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. 77 கேள்விகள். அதிகாரத்திலே 36 கேள்விகள் இருக்கு. அடுக்கடுக்கான கேள்வி, கேள்விக்கு மேல கேள்வி. திணறிட்டார், ஒன்றும் சொல்லவே தெரியல. அப்படியே நடுக்கம் பிடிக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் வாயை பொத்துறார், நடுங்கிறார், பதில் சொல்ல தெரியல. இதுக்கு முந்தி எப்படி பேசினாரு யோபு? எப்படிங்க பேசினாரு? அடிக்க அடிக்க எதிர்த்து அடிச்சார். கொடுக்க கொடுக்க பதில் டபுள் மடங்கா கொடுத்தார். இப்படி போடுறியா, வேகப்பந்து வீச்சா, அடிக்கிறேன் பாருன்னு அடிச்சார். அடி அடின்னு அடிச்சா அத்தனை பந்தையும் செதறடிச்சுக்கிட்டு இருந்தார். எலிகு பேசும்போது தான் கொஞ்சம் அமைதலாக இருந்தார். இடையில இடையில எழும்பினார். இப்போ கொஞ்சம் பொறுங்க, நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லி அவர் அமுத்திவிட்டார். யோபு பேசிக்கிட்டே இருந்தார். பெரிய சண்டையாயிடுச்சு, சச்சரவாயிடுச்சு இல்லை? கடைசியில் இவரை வாய்சாலன்னு வேற பேசிவிட்டாங்க 3 நண்பர்களும். இப்படி பேசிட்டு இருந்தவர் எல்லாம் அத்துப்படின்னு சொன்னார். எனக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். வரட்டும், நேருக்கு நேர் வரட்டும், என்கிட்ட மோதட்டும், அவரு என் நியாயத்தை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் அவரால் பேசவே முடியலைங்க. ஆயப்பத்தி ரொம்ப மௌனமா, அப்படியே உண்மையிலே தேவனுடைய இந்த தோற்றம், தேவன் பேச ஆரம்பிச்சது அவரை டோட்டலாக அமைதலாக்கிடுச்சு. இவர் மட்டும் இல்லை, இவருடைய நண்பர்கள், எலிகு எல்லாரையும் அமைதலாக்கிடுச்சு. அதுதாங்க நல்லது. தேவன் பேச ஆரம்பிக்கும் போது மனுஷனுடைய சத்தம் அடைய வேண்டும். சும்மா பேசிட்டே இருந்தா ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்பீங்க? ஆண்டவருடைய செயலை எப்படி உணர்வீங்க? அமைதலாக வேண்டும். அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். ரொம்ப பேசாத, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிடாத. இந்த பெரிய பேச்சு அங்கே ஆரம்பிக்குது. இப்போ ஆண்டவர் இந்த பேச்செல்லாம் பேசுகிறாரு. ஒன்று கவனிக்கணும், சாத்தான் ஆண்டவரை சவாலுக்கு கூப்பிட்டதை நீங்கள் கொஞ்சம் மனசில் கொண்டு வரணும். இந்த யோபு வச்சு தான் சவாலுக்கு கூப்பிட்டான். நீரா நானா, உங்களை தோற்கடிக்க என்னால் முடியும்னு சொன்னான். யாரை வச்சு? யோபுவை வச்சு தோற்கடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால இந்த யோபுவை ஒரு 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 நல்ல ஒரு ஸ்பெசிமனாக பயன்படுத்தி ஆண்டவரை தோற்கடிக்கணும். இதில் தீவிரமாக ஆண்டவரை சவாலுக்கு எடுத்துக்கிட்டான். பார்க்கலாமா, அவன் நிச்சயமாக உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சவாலுக்கு இழுத்தான். ஏன் அவன் உங்களை கும்பிடுறான்? ஏன் அவன் உங்களை துதிக்கிறான்? ஏன் அவன் உங்களை பின்பற்றான்? ஏன் அவன் உங்களை துதிப்பாடுறான் அப்படின்னா, நீங்கள் அவனை நல்லா வச்சுருக்கீங்க. அவனுக்கு உள்ளதையெல்லாம் யாருமே தொடாதபடி வேலி அடைச்சி வச்சுருக்கிறீங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்காரு, நல்லா விளையுது, நல்லா செழிப்பாக இருக்கிறான், எல்லாம் ஆடு மாடெல்லாம் நல்லா பொலியுது, ஒரு குறைவும் இல்லை, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா ஏப்பம் விடுறாரு, அப்புறம் வயிற்றை தடவுறாரு, அப்புறம் பாட்டு அல்லேலுயா துதி மகிமைன்னு பாடுறாரு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடுறாரு. ஏன் பாடுறான்? இவன் நல்லா வச்சிருக்கிறீரு,
சுகமாக வச்சிருக்கிறீரு, அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படி அல்லேலூயா பாடிட்டே இருக்கார். இதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூஷிப்பான். ஆண்டவருக்கு விட்ட சவால். இப்படி சவாலுக்கு கூப்பிட்டான். சரி, அப்படி இல்லைன்னு சொன்னாரு. இல்லை, அவன் அப்படித்தான், என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். நீங்கள் இதை மட்டும் எடுத்து பாருங்க, இந்த வேலையை நிரூபித்து காமிக்கிறேன். வேலையை எடுத்து விட்டாரு. அப்புறம் அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவனுக்கு உண்டான சகலத்தையும் அழித்து விட்டான். கடைசியாக 10 பிள்ளைகளையும் அவன் கொலை செஞ்சிட்டான். இப்பவும் அவர் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ திரும்பவுமா சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் திரும்பவும் சவாலுக்கு ஆண்டவரை இழுத்தான். எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இப்பவும் அவன் துதிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க, சரிதான். ஆனால் ஏன் துதிக்கிறான்னா, அவன் இப்போ சுகமாக இருக்கிறதுனால துதிக்கிறான். யாரானாலும் கடவுளை தேடுறதுக்கு காரணமே கைகால சுகத்துக்கு தான். கைகால சுகத்துக்காகத்தான் எல்லாரும் கடவுளை தேடுறாங்க. கோயிலுக்கு போகிறது எதுக்கு? கைகால சுகத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது எதுக்கு? கைகால சுகத்துக்கு. காணிக்க கொடுக்கறது எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு. எல்லாம் ஆசீர்வாதம் தான். 50 பேருக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்காகத்தான் உங்கள்கிட்ட வர்றாங்களே, எல்லாமே உங்களை தேடி வரல, ஆசீர்வாதத்துக்கு தான் வர்றாங்க. இதானே நிறைய உண்மை. எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்? காசுக்கு தான் தேடுறோம், ஆசீர்வாதத்துக்கு தான் தேடுறோம். பணம் வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும், அப்புறம் எல்லாம் நான் விரும்புகிறதெல்லாம் நல்லா நடக்கணும், அப்புறம் சுகம் வேணும். முக்கியமாக சுகமாக இருக்கணுமா இல்லையா? சுகம் போச்சுன்னா எதுக்கு கடவுளை தேடிட்டு? கைகால் சுகம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு சக்கரை வியாதி வரக்கூடாது, மிளகா வியாதி வரக்கூடாது, உப்பு வியாதி வரக்கூடாது, மட்டும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் கேடு கட்டு போகிறாங்களோ என்னமோ தெரியாது, எப்படியோ போட்டு மட்டும் நானும் என் குடும்பமும் வாழ்க வளமுடன். இதுக்காக தான் நான் கடவுளை தேடுறேன், கைகால் சுகத்துக்கு தான். இதை எடுத்து பாருங்க, ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். அவனுடைய உயிரை மட்டும் எடுக்க உனக்கு அனுமதி இல்லை, அவனுடைய சரீரத்தை என்ன வேணா பண்ணிக்கொண்டார். அவன் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. மாதங்கள் கடந்து போயிட்டு ஆண்டவரை சவாலுக்கு இழுத்தான். இப்போ ஆண்டவர் சவாலுக்கு இழுக்கிறார். ஆண்டவர் சவாலுக்கு இழுக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய நிர்வாகம், அவருடைய கருணை, இதையெல்லாம் குறித்து உனக்கு தெரியுமா? இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கறது இதுக்கு தான். எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க, யாருமே அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. இத்தனை பேர் முடங்கி போனார்கள். ஆண்டவர் இப்பொழுது அவருடைய செயல்களை பாருங்க. ஆண்டவர் இப்படி அவருடைய செயல் மனுஷருடைய செயல்களை போல இல்லை. அவர் விசேஷமாக அதுலேயும் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத விதத்தில் ஆண்டவர் சாத்தானையும் சவாலுக்கு இழுத்தார். தோற்று போகிறத நம்ம கவனிக்கிறோம். யாரும் பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம கவனிக்கும் போது, நீங்கள் இதுக்கு முந்தி என்ன செஞ்சார் தெரியுமா? யோபு என்ன செஞ்சார்? ஏதோ நீதிமன்றத்துக்கு கூட நான் வர்றேன், யாராவது என் பக்கத்தில் நியாயம் சொல்கிறதுக்கு இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லட்டும். சரி, நான் சொன்னது இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேரை கூப்பிடுங்க, அப்போ அவர்கிட்ட பேசலாம், கடவுள்கிட்ட நீதி இருக்கா ஏன்ட்ட நீதி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், அப்படியெல்லாம் கேட்டார். ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா, ஆண்டவரை சாதாரணமாக சந்திக்க யோபுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா, யோபுக்கு ஒரு எண்ணம், பல கேள்வி கேட்கணும். அவர் தான் எனக்கு பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறேன். நான் ஒரு ப்ராசிக்யூட்டர் மாதிரி, ஒரு வக்கீல் மாதிரி. அவர் ஒரு என்ன சொல்கிறது, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். சில நேரங்கள் அப்படி நினச்சிருக்கிறார். அப்போது வாதி பிரதின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதிவாதம் செய்யணும். அவர் தான் சொல்லணும் இவர் கேட்குற கேள்விக்கு. இப்படி ஒரு நிலையில் இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இப்போது ஆண்டவர் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். இவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடத்துல கூட பதில் கிடைக்கும், ஒரு பதில் கூட இல்லை. ஐயையோ, இந்த கேள்வியை பாருங்க. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? இந்த கேள்விக்கு யாருக்குங்க பதில் தெரியும்? நீ அறிவாளியானால் அதை அறிவி,
அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்டார்? என்ன மாதிரி காற்று அடிக்குது இவருக்குள்ள, இப்போ என்ன அசைவு ஏற்படுது? நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, கேள்வியே இவரை தூக்கி வாரி போடுற கேள்வி, இவரை அசைச்சு நொறுக்குகிற, உடைச்சு தள்ளுகிற ஒரு பயங்கரமான, இவருக்குள்ளே சத்தம் கேட்குது, உடைகிறது, பாறைகள் உடைகிறதையும் பெரிய பெரிய மலைகள் இவருக்குள்ள நொறுங்குகிற சத்தமும் இவருக்குள்ள கேட்குதுங்க. பயந்து நடுங்குகிறார். ஆண்டவர் பேசுறார். இந்த கேள்விகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய ஆரம்பிக்கும் போதே இந்த கேள்விகள் எங்கேயுமே இவருடைய பாடு, இவருடைய துன்பம், இவருடைய துயரம், அதை பற்றி ஆண்டவர் எதுவுமே பேச, ஒரு ஆறுதலான வார்த்தை எங்கேயாவது சொன்னாரா? நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன், எனக்காக நீ வைராக்கியமாக இருந்த, நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலைங்க. எங்கேயுமே ஒரு கன்சோலேஷன் இல்லை. இவருடைய பாடுகள், இவர் பட்ட பல மாதங்களாக பட்ட துன்பங்களை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. கேள்வி நிறையா இருக்குது. நிறைய இடங்கள்ல இருந்து ஆண்டவர் கேள்வி கேட்டார். ஆனால் ஒன்றுமே அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. அவர் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அதை பற்றி ஒரு விளக்கமோ கேள்வியோ ஒன்றும் இல்லை. இதில் இதை விட மேலே ஆண்டவருக்கு இன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருந்தது. இவருக்குள்ளே இருந்த சில உள்ளுக்குள்ளே இருந்த பெருமை, இவருக்குள்ளே இருந்த மேட்டிமையான சிந்தனை, இவருக்குள்ளே இருந்த சுயநீதி, இவைகளையெல்லாம் செதுக்கி உடைக்காம இவர் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக முடியாது. இது ஒரு பெருந்தடை என்பதை கர்த்தர் அறிந்தார். இவர் பட்ட எல்லா வேதனைகளையும் விட ரொம்ப கொடுமையாக இவரை வேதனைப்படுத்துகிறது இந்த பெருமை, இந்த மேட்டிமை, இந்த அவருக்குள் இருக்கக்கூடிய சுயநீதி. இதை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி வர்றார் பாருங்க. பெரும் இறைச்சல், பெரும் புயல் காற்றில் அவனுக்கு வெளிப்படுகிறார். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். நிறைய விஷயங்களில் தேவன் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார். பல விஷயங்களை நம்ம விட்டுருக்குறோம். ஆனால் போக போக சில விஷயங்கள் நமக்குள்ள பெரும் கண்மலைகளைப் போல, பெருங்கோட்டைகளைப் போல, பெரிய பாறைகளைப் போல நின்று கொள்ளுகிறது. நாம் வெளியில் நினைக்கலாம் நாம் ரொம்ப உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுறோம், நல்லா இருக்கிறோம்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு சாதாரணமாய் முன்பு கொடுத்த வாக்குறுதிகள், வார்த்தைகள் அவ்விதமாய் நமக்கு வெளிப்படுகிறதை விட ஆண்டவர் கடுமையாய் நம்மிடத்தில் தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த பெருமையை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இந்த மேட்டிமையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தன் மூத்தவன், இளையவன் எல்லாத்தையும் சொத்தை வாங்கிட்டு காசாக்கிட்டு தூரதேசம் போயிட்டான். இஷ்டம் போல் வீணடிச்சிட்டான், வறுமையாயிட்டான். ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிஞ்சது, அப்பங்கிட்ட திரும்பி வர்றேன்னு சொல்லி வந்துட்டான். ஆனால் வீட்டில் இருந்த மகன், அப்பாவுடைய பேச்சை கேட்குறவன், அப்பாவுடைய வேலையை செய்கிறவன், அப்பாவுடைய விருப்பத்துக்கெல்லாம் ஓடிட்டு இருந்தவன், இல்லை அப்பா சொல்கிற கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவன். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு நாள் அந்த வீட்டில் பெரிய விருந்து, விசேஷம், பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பெரிய கச்சேரி, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. என்னடான்னு புரியவே இல்லை. என்னென்ன காலையில் கூட இவர் போகும்போது அப்பா இவர்கிட்ட எதையும் கன்சல்டேஷன் பண்ணலை, சொல்லலை, ஒன்றும் தயாராக இல்லை, எப்பவும் போல தான் இருந்துச்சு வீடு. ஆனால் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே இவ்வளோ அலங்காரமா, இவ்வளவு கச்சேரி கூட்டமா, இது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறவன், அந்த வேலைக்காரங்க ஓடி வந்து சொல்கிறாங்க, ஐயோ பெரிய எஜமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சின்ன எஜமா வீடுக்கு வந்துட்டாரு. இவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவருக்கு கோபம் ஏறி மூக்கு வழியாக அப்படியே புகை வந்துருச்சு இல்லையா? என்ன கோவப்பட்டான்னு வேதம் சொல்லுது. பயங்கரமான கோவப்பட்டு மிகுந்த தகப்பன் மேலே மூர்க்கம் கொண்டு வெளியவே நின்றான். ஏங்க நல்லவன் தானே இவர், இப்போ என்ன ஆச்சு இவருக்கு? இவரை பாருங்க,
இதில் 2 பேரில் இப்போ கெட்டவன் நல்லவனாயிட்டான், நல்லவன் கெட்டவன் மாதிரி தெரியறானே, கெட்டவன் தானே. எப்பா உன் தம்பி அவர் போய் வருந்தி கூப்பிடுறாரு, அப்பா காணாமற் போனான் திரும்பவும் வந்துட்டான், செத்து போனான் திரும்ப உயிரோட வந்திருக்கான், வா நம்ம சந்தோஷப்படலாம். ஆஹா முடியாது. அப்பா மேல எவ்வளவு இறுக்கமான மனசோட அவர் நடந்திருக்காரு. ஏய் எல்லாம் ஒரு அப்பனா, எவ்வளவு நாள் உன் கூடையே இருந்து நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு அப்புட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோழி குஞ்ச கசக்கி எனக்கு குழம்பு வச்சு கொடுத்தியாயா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? எங்கிட்டோ திரிஞ்சு எப்படியோ போய் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்து வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட அவனுக்காக அவனுக்காக கொளுத்த கன்றை அடி இல்லை, எவ்வளவு எரிச்சல், கோபம், கசப்பு, விரோதம், வைராக்கியம் இருந்தது தெரியவே தெரியாது. உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? இதை சந்திக்க ஆண்டவர் எப்படி வர்றார் பாருங்க. புயல் காற்றில் அவனோடு கூட பேச தொடங்கினார். இல்லை ஏப்பா சாதாரணமாக பேசுனா சிலதெல்லாம் உடையாதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட சில நேரங்களில் புயல் காற்றில் பேச வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா இந்த பெருமை, இந்த மேட்டிமை, இந்த ஆணவம், இந்த அகம்பம் உடையாது. ஆழ்மையை கற்றுக்கொள்றது வாழ்நாள் முழுவதும் உள்ள பாடம்ங்க. வாழ்நாள் முழுவதும் பாடம் படிக்கணும். தாழ்மை என்றால் என்ன? வாழ்நாள் முழுவதும் படிக்கிற பாடம். இயேசு கிறிஸ்து என்ன அழகாக காண்பித்தார். ஆண்டவரும் எஜமானனுமாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவுகிறது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவும். தண்ணி எடுத்து உங்கள் பாதத்தை நான் கழுவுறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இது நேரமாகும், செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு காலத்தில் சில இடங்களில் நான் செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெந்தைகோஸ்தே சபைகளில் நான் போன சில இடங்களில் பாதம் கழுவித்தான் கர்த்தருடைய பந்தி கொடுப்பாங்க. கழுவியிருக்கிறேன். என் பாதத்தை மற்றவங்க கழுவியிருக்கிறாங்க. சில இடங்களில் போதகரே எத்தனை பேருடைய காலையும் கழுவுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஈஸி. ஆனால் என்னோடு கூட நான் பாதம் கழுவின அந்த மனிதனுக்கு முன்பதாக தாழ்மையோடு நடப்பது ரொம்ப கடினம் என்பதை புரிந்து கொண்டேன். பாதம் கழுவுறது ஈஸி. தண்ணி எடுத்து ஒரு கோப்பையில் தண்ணி எடுத்து உங்கள் காலை கழுவிடலாம், பாதத்தை கழுவி விட்டுறலாம். ஆனால் ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து நடப்பது, தாழ்மையோடு வாழ்வதுங்கிறது கடினமான ஒன்று. ஆகவே இயேசு கிறிஸ்து பாடம் நடத்தும் போது படம் காமிச்சு பாடம் நடத்தினார். நீங்கள் படத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு பாடத்தை படிக்காமல் விட்டுறக்கூடாது. தாழ்மை ஆண்டவர் விரும்புகிற முதல் குணாதிசயம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதுதான் இயேசு பேசின முதல் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தின் முதல் வாக்கியமே இதுதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. இந்த உடைஞ்சி சிதற இதயம் யோபுவுக்கு அவசியப்பட்டது. ஆண்டவர் இப்பொழுது அவரோடு கூட பேசுகிறார். அவருடைய மாறாத இறுக்கமாக இருக்கக்கூடிய நிறைய சுயநீதியை உடைக்கிறார். மேட்டிமையை, பெருமையை, அகந்தையை உடைக்கிறார். அதை நம்ம கவனிக்கிறோம். இப்போது நான் சொன்னேன் நிறைய கேள்வி இருக்குது. ஒரு 77, நான் சில நேரம் 80, 83 வரைக்கும் எண்ணிட்டேன் நான். ஆனால் மற்றவங்க நான் பண்ணதை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தேன். மற்றவங்க என்ன சொல்கிறாரு, 80 கேள்வி சொல்கிறாங்க, சிலர் 77 சொல்கிறாங்க, சிலர் 70 கேள்வியோடு நிப்பாட்டுறாங்க. ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட வருதுன்னு வைங்களேன். எனக்கு ஒரு 83 கேள்வி வரை வருது. நீங்கள் வேணால் எண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு நேரம் எடுத்து இந்த அத்தியாயங்களை எண்ணி பாருங்கள் எத்தனை கேள்வி வருதுன்னு. நானும் எண்ணி பார்த்துட்டேன், பல முறை படித்தேன். இந்த கேள்விகளுடைய நோக்கத்தை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வரலாம். ஆண்டவர் இப்படி பேசுகிறார் பாருங்க. பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்.
அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வரும்போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? இப்படி கேள்விகள்ங்க. யாருக்கு இந்த இதெல்லாம் பதில் சொல்ல முடியும்? யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, ஆண்டவர் தம்முடைய படைப்பை குறித்து கொடுத்த வெள்ளை அறிக்கைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சில நேரம் கேட்பாங்க, நடந்ததை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுங்க. இங்கே ஆண்டவர் கொடுத்த வெள்ளை அறிக்கையா? அவர் யாருக்காக கொடுக்கணுமா? ஹலோ, அவர் யாருக்காக கொடுக்கணுமா? இது அவர் கொடுத்த முழுமையும் கிடையாது. அவருடைய படைப்பை குறித்த முழுமையான அறிக்கையெல்லாம் அவர் கொடுக்கல. நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது, ஓ பூமியை அஸ்திவாரப்படுத்தினார். எங்கே அஸ்திவாரப்படுத்தினார்? எத்தனை தூண் அப்போ பூமிக்கு? அந்த முதல் தூண் எங்கே இருக்குது? ரெண்டாவது தூண் எங்கே இருக்குது? ஜப்பான்லையா? இல்லை ஹீரோஷிமா நாகசாகிலையா? இல்லை அமெரிக்காவிலையா? எங்கே இருக்குது? அஞ்சாவது தூண் எங்கே இருக்கோ தெரியலையே. அப்போ 5 கண்டம், ஒவ்வொரு கண்டத்துக்கு கீழே ஒவ்வொரு தூணா? ஐயோ, இது தேவன் கொடுத்த நமக்கு கொடுத்த விளக்கமோ அல்லது வெள்ளை அறிக்கையோ கிடையாது. யோபு கொடுத்தது கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்ன தெரியுமா? இது ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. எதற்கு அழைப்பு? யோபு தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்வதற்காக கொடுத்த அழைப்பு. ஆக நீங்கள் இனி படிக்கும்போது இதை கேள்விகளெல்லாம் உங்களை தலை சுத்த வைக்காம ஆண்டவர் அவனை அறிவதற்கு, அவன் தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு, தன்னுடைய மேட்டிமை, பெருமை, ஆணவம், அகந்தை இவைகளை உடைக்கிறதுக்கு. அப்பா, இந்த யோபு பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னார்? யாரும் கேட்காத போது பேய்கிட்ட ரகசியமா என்ன பேசினாரு? நல்லவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய இவனை போல பூமியில் இன்னொருவன் இல்லை அவனுடைய காலத்தில் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லியிருக்கும் போது பேய்க்கே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் யோபுக்குள்ள இருந்திருக்கே. பேயினால நீ இப்படி தப்பு செஞ்சேன்னு சொல்ல முடியலையே. அப்படி சொன்னதையெல்லாம் யாரும் ஏத்துக்கிடவும் இல்லை, யோபை ஏத்துக்கலையே. அந்த 3 நண்பர்கள் வந்து சுற்றி வளைச்சி அடித்து பார்த்தாங்க, நீ இப்படி பண்ணியிருப்பா, அப்படி பண்ணியிருப்பா, அப்படி பண்ணியிருப்பா, அப்படி பண்ணியிருப்பா. அப்படி ஒரு அபிப்பிராயம் தான் சொல்ல முடியும், ஆர்வம் தான் செய்ய முடியும், கற்பனையாக தான் சொல்ல முடிஞ்சுது. இது மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தா, இப்படியெல்லாம் நடந்தா அது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவத்தில் வச்சு பெரியவங்க சொன்னதை வச்சு தான் சொல்ல முடிஞ்சதே. எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியலை. இவற்றை அந்த வேலை நடக்கவே இல்லையே, இவர் தப்பே செய்யலையே. அப்புறம் இவர் சொல்ல ஆரம்பிச்சார், நான் இப்படி செய்யலை, இப்படி செய்யலை, இப்படி செய்யலை, இப்படி செய்யலை. ஒரு பொம்பளையே கூட என் மனசில் வச்சு நான் மனசுக்குள்ள ரசித்து அவளை பார்க்கணும்னு நினைக்கல. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், இன்னொரு கன்னிகையின் மீது நினைவாயிருப்பது எப்படி? அந்த அளவுக்கு இதய சுத்தத்தை பாதுகாத்திருக்கிறாருங்க. ஆனா இவருக்குள்ள இவ்வளவு பரிசுத்தம். அப்ப இவர் சூப்பரா, எல்லாரையும் விட இவர் ரொம்ப சூப்பரா இருந்திருக்காரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, இவர் தேவதூதன் கிடையாது. தேவதூதர்கள்ட்டையும் கூட அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக அவங்க பரிசுத்தமானவர்கள் அல்ல. இவருக்குள்ள தேவன் மட்டும் பார்க்கக்கூடிய இருதயத்தின் ஆழத்தின் அந்தரங்கக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மேட்டிமைய, பெருமைய, சுயநீதிய ஆண்டவர் பார்க்க. இத்தனை கேள்விகள் எதற்கு? ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யோபுவே, உன்னையே தற்பரிசோதனை செய்வதற்கு அழை. நான் இப்படி செய்யும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கும்போது தற்பரிசோதனைக்கான ஒரு அழைப்பு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக நம்மை நீதியினால் ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய நீதியினால் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இன்னும் உடைக்க வேண்டிய சில பகுதிகள் ரகசியமாக இருக்கு.
நம்ம எத்தனை தடவை நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்களா தெரிகிறோம். ஒப்பிட்டு பார்த்தா நம்மளை அவங்கள கூட ஒப்பிட்டு பார்த்தா அப்போ நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம எவ்வளோ சர்ச்சுக்கு கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ ஆத்மாதாயம் செய்கிறோம், நம்ம எவ்வளவு, அவங்க ஒன்றுமே இல்லை, பல வாரம் வர்றதே இல்லை. நான் அப்படி இல்லை, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன். அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது, அந்த அயோக்கிய ராஸ்கல மாதிரி கிடையாது, அந்தோ நிற்கிறானே அதான். நான் அப்படி கிடையாது. எப்படி ஆண்டவரே, எப்படி? இப்படி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் பாருங்க, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். எவ்வளோ சுயநீதி, எவ்வளவு சுய பெருமை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி எவ்வளோ நம்மளை பற்றி ரொம்ப கற்பனை பண்ணுறோம். ஒப்பிட்டு பார்த்தா நம்ம நல்லவங்கங்க, நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ள என்னுடைய ஆழத்தை அறிகிற ஆண்டவர். இங்கே ஒருத்தர் கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளவு அவருக்குள்ள பாருங்க. 16வது வசனம், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்களில் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. இப்படியெல்லாம் கேட்குறாரு. ஆழத்துக்குள்ள இருள் இருக்கிறது உனக்கு தெரியுமாடா? உள்ளே போய் நீ விசாலமாக பார்த்துருக்கியா? எவ்வளவு ஆழமானது நம்முடைய திருக்கும் கேடுமான இதை ஒன்னாலே அறிய முடியாது. இந்த ஆழத்தை அறிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறார். உள்ளிந்திரியங்கள், எனக்கே என்ன புரிய முடியாத விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்க. அவருக்கு தெரியுது. அவருடைய பரிசுத்தருடைய அந்த பார்வையில் அவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய சுத்த கண்கள், பாவத்தை பாராத சுத்த கண்கள். அவருக்கு தெரியுது நம்ம உள்ளத்துக்குள்ள யாருக்கும் தெரியாத சில குன்றுகள், சில பாறைகள். அதை உடைச்சு சிதைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே இந்த கேள்வியெல்லாம் கேட்டார்ல, நிறைய எல்லாமே கேள்விதான், எல்லாமே கேள்விதான். நீங்கள் ஒன்றுமே கேள்வி இல்லாமல் இல்லை. இப்படி நிற்க வச்சு கேள்வியாக கேட்டு போட்டார, கேள்வியில் உழைச்சி எடுத்துட்டார். ஒரு கேள்வி கூட பதில் தெரியலை, ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல தெரியலை. உங்களுக்கும் தெரியாது, எனக்குமே ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் தெரியாதுங்க. சொல்லிட்டேன்ல, யோபனுடைய 3 நண்பர்களுக்கும் தெரியாது, அவங்களும் தான் கேட்குறாங்க. எலிவுக்கு தெரியாது, அவரும் தான் கேட்குறாரு. சாத்தானும் கேட்குறான், அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. ஏன் கேட்டாரு? ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த பதில்களை கேட்டதுக்கு காரணம், யோபு கிட்ட இந்த விஷயமெல்லாம் தெரியாது. அவன் மண்டு மக்கு பய மாங்காய் மடைய அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி சாணி அள்ளி பூசுறதுக்கு, முகத்தில் கறி பூசுறதுக்காக ஆண்டவர் கேட்கல. ஹலோ, அப்புறம் எங்க கேட்டாரு? ஒன்று இது கூட தெரியல, பத்தியா உனக்கு ஒன்றுமே தெரில, நீ என்ன கேள்வி கேட்க நினைச்ச, அந்த நோக்கத்தோட இல்லைங்க, அதுக்காக கேட்கல. எதுக்கு கேட்டார் தெரியுமா? உனக்கு இந்த அவனுடைய அறியாமைய எல்லாருக்கும் முன்னாடியும் விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்கல. ஆனா யோபு தன்னை அறியணும்னு இந்த கேள்வியை கேட்டார். யோபு தான் யார் என்று அறிய வேண்டும், அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டார். ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? உன் இருதயம் எப்படி இருக்குது, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் வேதத்தில் எழுதியிருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உன்னை சிறுமப்படுத்தினாரு, உன்னை தண்ணி இல்லாத இடத்து வழியாக நடத்தினாரு, பசியோட உன்னை போக செஞ்சாரு. ஏன் 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 இப்படி செஞ்சாரு? அவருக்கு என்ன வல்லமை இல்லையா? எங்கள் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து 40 வருஷம்
எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்க முடியுமே அவருக்கு. ஒவ்வொரு நாளும் 66 லட்சம் பேருக்கு இலவசமாக சமையல் பண்ணாமல் தாராளமாக சாப்பாடு கொடுக்க அவருக்கு முடியுது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் இந்த ஜனங்கள் தண்ணி இல்லாமல் தாகத்தோடு நடக்கும்போது வறண்டு போது ஐயோ தண்ணி 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 அப்படின்னு கத்தும்போது தண்ணி கொடுக்க தெரியாத அதுக்கு முந்தையே போராடித்தான் வாங்கணுமா? மனுஷன் போராடினாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், நீதிமன்றம் போனாலும் சப்ப கட்டு கட்டுறான். இது மனுஷன். தேவன் அப்படி அல்ல. நீ போராட வேண்டியதே இல்லை. உனக்கு நன்மையும் கிருபையும் நீ கேட்காமலே உன்னை தொடரும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்று நீ கேட்பதற்கு முன்னமே அறிந்திருக்கிற ஆண்டவர். ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உன் இருதயம் உனக்கு தெரியபடி ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளில் அனுப்பி அதற்கு பிறகு அற்புதத்தை செய்கிறார். என்ன தெரியணும்? உனக்குள்ள முறுமுறுப்பு. ஐயோ இப்படி கொண்டு வந்து நம்மளை சிக்க வச்சு விட்டாரே. எப்படி இருந்தோம் நாம அந்த காலத்தில், எப்படி இருந்தோம்? ஆண்டவர்கிட்ட எல்லாம் வர்றதுக்கு முந்தி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லா நாளும் எங்களை வந்து எல்லாரும் விசாரிப்பாங்க. விருந்து எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். டீ போட்டுக்கிட்டே இருப்போம், காஃபி போட்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ யாருமே வர்றதில்லை. இயேசு அறிஞ்ச பிறகு எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க. என்னடா பண்ணுறேன்னு தெரியலை. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? உன்னை எல்லாரும் ஒதுக்கும் போது, இழிவாக பேசும்போது என்ன செய்ய சொன்னார்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ இப்படி துன்பப்பட்டால் அது பாக்கியம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அவர்களுடையது. இயேசு சொன்னாரே. ஆனால் நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ நம்மளை எல்லாரும் இப்போ ஒதுக்குறாங்க, ஓரங்கட்டுறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டோமே, தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோமே, முறுக்குறோம், போடுறோம், அதங்கப்படுறோம், ரொம்ப பேர்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பி ஆள்றோம். எங்களை யாருமே 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 எவ்வளோ சந்தோஷம் உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. எவ்வளோ பாக்கியம் நீ பெற்றிருக்கிற. எபேசியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் நான் எண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு டசன், ஒரு 12 ஆசீர்வாதமாவது அங்கே சொல்லியிருக்குது. நீ கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டல, இயேசுவை அறிஞ்சதுனால இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா சீஷனா நீ மாறுறதுனால உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏப்பா, உன்னை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம். நமக்கு அதை ரசிக்க தெரியல, அனுபவிக்க தெரியல. ஆனால் இந்த உலகத்தை பார்த்து நம்ம புலம்பிட்டோம். அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி, என்னை மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இப்படி, என்னத்தான் எல்லாரும் 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 உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க. அழுகையா வருது. உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அதை உனக்கு வெளிப்படுத்துறாரு. உனக்குள்ள இருக்கிற பொறாமை, உனக்குள்ள இருக்கிற எரிச்சல், உனக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு, உனக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு, இதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்துறது. சாப்பாடு சாப்பாடு ஒன்றுமே இருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்பி தான் வந்தோம், கர்த்தரை நம்பணும், நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, கடன் தீரவே மாட்டேங்குது. நாங்களும் ஜெபம் தான் பண்ணோம். எப்பவும் கூடும்போது ஆண்டவரே இந்த கடனில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே கடனில் இருந்து விடுதலை தாங்கன்னு நாங்கள் குடும்பமாக கூடி 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 அப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, ஐயா ஜெபம் பண்ணிட்டாரு, மாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, அந்த கூட்டத்துக்கு போனோம், அங்கே ஜெபம் பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு வாக்கு தத்தமெல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க, அதை கொண்டு வந்து வீட்டை சுற்றி தெளித்து கடனெல்லாம் இதோட போயிடும்னு தான் சொன்னாங்க. போகவே இல்லை கடன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறிஞ்சிக்கிறதுக்காகத்தான் நான் இதை அனுமதிச்சேன். நமக்கு எங்கே வருது? கடனுக்கே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே,
என்னைக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும் சொல்லுங்க? என்னைக்கு நம்ம விளங்குவோம்? இது அல்ல. முதலாவது மேலானவைகளை நாடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னதெல்லாம் தெரியாதோ? அப்புறம் நீ வாழ்நாள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்லாத, சபையை சொல்லாத. உன்னை ஆண்டவர் கீழாகாமல் மேலாக்குகிறவர். இதெல்லாம் சொன்னவர் உனக்கே தெரியாது, செஞ்சிருவார். ஐயையோ, நீ வேணா அவருடைய கம்ப்யூட்டரை தட்டிப்பாரு, நீ மேலே ஆகணும், ஆயிருப்ப. ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ வாளாகாம தடையாக சொன்னவர் உண்மை உள்ளவருங்க. நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இப்படி நடந்து பாருங்கிறார். யோசுவாவுக்கு என்ன சொன்னாரு? யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்துல, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரிவாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. உன் கவனம் எங்க இருக்கணும்? கடன்ல இருக்கக்கூடாது. நீ கவனமாயிருக்கும்படி, இந்த வேத வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்று நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நம்ம இதெல்லாம் விட்டுவிட்டு வேற எதையோ தேடிட்டு இருக்கிறோம் ஏசுராஜா கிட்ட. அதனால நம்ம கீழே இருந்து கீழே தான் போயிட்டு இருக்கோம், கீழே இருந்து மேலே போகிறதக்கா. கொஞ்ச நாள் உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், எப்பொழுதும் அல்ல. நீங்கள் வந்ததை விட எத்தனையோ மடங்கு நீங்கள் மேன்மையாக ஆண்டவர் வச்சுருக்கணும். ஏன் கீழார போறீங்கன்னா அது நீங்கள் தான். அது நீங்கள் அவருடைய வழியில் நடக்கிறதில்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்றதில்லை. ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, ஏன் இதை செய்கிறாரு, இந்த கேள்வியெல்லாம் எதுக்காக கேட்குறாரு? ஆகவே இது நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர்றது தான். இந்த கேள்விகளெல்லாம் கல்வி சார்ந்தவை அல்ல. படித்து ரொம்ப பட்டம் எடுத்து அந்த கேள்வி, இதில் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறது, டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி இதில் ஃபஸ்ட்டு கேடர், செகண்ட் கேடர், தேர்ட் கேடர் அப்படி வந்து படித்து பதவிக்கான கேள்விகள் அல்ல, அதுக்கான ஒரு வினாவிடை அல்ல. ஆனால் இந்த கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு மனுஷங்கிட்ட பதில் கிடையாது, தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த பதிலை நம்ம புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதனுடைய அந்த அந்த உண்மைகளை, தாற்பரியத்தை, அதனுடைய முழு விவரத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதனால் இதுக்கு பதிலும் நமக்கு தெரியாது. இந்த கேள்விகள் தேவன் இவருக்கு கேட்டது நிறைய இடங்கள்லேருந்து கேட்டிருக்கிறாரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, காஸ்மாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேள்வியே, இந்த பூமியை நான் உருவாக்கின போது நீ எங்கே இருந்த? இது வந்து பூமியை பற்றிய படிப்பு, காஸ்மாலஜின்னு சொல்கிறது. அது அண்டவியல், தமிழில் படித்தவங்களுக்கு தெரியுமில்ல, இங்கே இருக்கீங்கல்ல, அண்டவியல், காஸ்மாலஜி, அதை பற்றி கேள்வி. அதுக்கடுத்து கடல்சார்வியல். ஆண்டவர் கேட்ட கேள்வியை பாருங்க, கடல்சார்வியல், அதிலிருந்து பல கேள்வி. அதுக்கு ஓசனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, கடல்சார் படிப்பு. அதிலிருந்து ஆண்டவர் எக்கச்சக்கமான கேள்வி கேட்கிறார். மெட்ராலஜி, அதிலிருந்து நிறைய கேள்வி. வானிலை சார்ந்த கேள்விகள், நிறைய கேள்வி இருக்குது இதில். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, வானவியல், அஸ்ட்ராலஜி, அதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் சுவாலஜி, உங்களுக்கு சிலர் பிடிக்காது. இது எதுவுமே பிடிக்காதுல்ல, நமக்கு எதுவுமே வராது. அப்படிதான். நமக்கு என்ன வரும்? ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எடுத்து படித்தா ஈஸி, தேட் குரூப் ஈஸியாக படிக்கிறதுக்கு. எது ஈஸியாக, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. ஈஸியாக படிக்கணும். அப்படி எழுதாமலே கதை விட்டுக்கிட்டே பாஸ் பண்ணணும். எதில் கதை விடணும்? பரீட்சை பேப்பரில் கதை எழுதணும், ஆனால் பாஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு பிடிக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நிறைய கேள்வி, எக்கச்சக்கமான கேள்வி. இதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த கேள்விகளெல்லாம் சொன்னது போல
தேவனை பற்றிய அறிவில் இவர் ஒரு புதிய பரிணாமத்துக்கு வரணும், ஒரு புதிய அபிமானம் இவருக்கு உண்டாகணும். He must have a new appreciation for the knowledge of God. தேவனை பற்றிய அறிவில் இவர் முதல் தரமான அறிவு, அதாவது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அதில் இவர் வளர்ச்சி அடையணும்னு ஆண்டவர் விரும்பினார். அதனால் பாருங்கள், இது மாதிரி ஆண்டவர் ஒருவேளை ஆதாம் ஏவாள்கிட்ட பேசின பிறகு ஒருவேளை இப்போது இவர்கிட்ட பேசுகிறார். இது ஒரு ஆச்சரியமான அறிவு அவருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் யோபுவுக்கு. அதன் மூலமாக இதுவரைக்கும் ஒருவேளை நிறைய கேள்வி தான் பட்டார். ஆனால் அவரே சொல்கிறார், இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் நான் உங்களை கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ நான் நிறைய பார்த்துட்டேன். பாருங்கள் 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, என் கண் உம்மை காண்கிறது. அப்போ உடனே என்ன செஞ்சார்? சந்தோஷமாக ஆடி பாடினார் நினைக்கிறீங்களா? ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ஓ, எவ்வளவு அறிவு கட்டவனா நான் இருந்திருக்கிறேன். நான் இதுவரைக்கும் என்ன நினச்சேன், எனக்கு ஆண்டவரை பற்றி எக்கச்சக்கமாக தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், அவர் வரட்டும், நேராக நின்று கூட நான் அவருக்கு பதில் சொல்லுவேன், என் விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேன், பார்க்கலாம் அப்படின்னுலாம் சவாலுக்கு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது தேவனை பற்றிய அறிவு இவருக்குள்ளே எவ்வளோ தாழ்மையை கொண்டு வருது பாருங்கள். இல்லை, தேவனை நீங்கள் அறிய அறிய அது உங்களுக்குள்ள அதிகப்படியான தாழ்மையை கொண்டு வருது. ஐயோ, நான் என்னை அருவருத்து நான் எம்மாத்திரம், என் சுயம், என் மேட்டிமை, என் பெருமை, நான் என்னுடைய ஆணவம் அகம்பாவம் சுக்குநூறாக நொறுங்கி நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தினாரா? அப்போ பூமி தானா வரலையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க? பூமி அதான் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? அது ஒரு காலத்தில் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே இயற்கையானது விரிந்து சுருங்கி நெளிந்து வளைந்து போய்கொண்டிருப்போ திடீரென்று ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அப்படி செதறி அது காலப்போக்கில் குளிர்ந்து சுருங்கி பூமி உருவாய். எப்படி உருவாச்சு பூமி? போட்டிருக்கு, ஒருத்தர் அஸ்திவாரம் போட்டாருங்க. அஸ்திவாரம் போட்டார், தானா வரல. இது விதியின் வலிமையினால் வரல. இது எவல்யூஷன் அல்ல. அப்படியே ஒரு சின்ன மாலிகூல் ஒன்று, அப்புறம் அது அப்படியோ போய் நிறைய பெருசாகி அப்படியே பெருசாகி அப்படியாகி குரங்கு அப்படியே வால் சுருங்கி வந்து அப்படி ஒட்டவை சுருங்கி அப்படி மனுஷனாயிட்டான். ஒரு நாள் ஒரு குரங்கு குட்டி மனுஷனை பெற்று போட்டுருச்சு. அப்புறம் அந்த மனுஷனுக்கு வாலே இல்லாமல் போச்சு. அப்புறம் இந்த மனுஷ குட்டி ஒரு நாள் குரங்கு குட்டியை போட தெரியாமல் போச்சு. இல்லைங்க, மனுஷனுடைய ஞானம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது ஆண்டவருக்கு முன்னாடி. ஒவ்வொன்றுக்கும் மனுஷனாக கொடுக்குற விளக்கத்தை பாருங்கள். மழை எப்படி பெய்யுது, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது. தெரியலைன்னு யாராவது விஞ்ஞானி சொல்லியிருக்காங்களா? இவங்களைத்தான் நம்ம விஞ்ஞானிகள்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இல்லை, பெட்ரோலியம் எப்படி உண்டாச்சு? அது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கிறது. எப்படி? அப்படியே பூமி அதிர்ச்சி வந்து இது வந்து அப்படியே காடு மரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே அது காலப்போக்கில் அப்படியே அது சூடாகி கோளாகி குழம்பாகி கடைசியில் அது எண்ணெயாகி அப்புறம் நம்ம உரியும் போது வந்துடுது. இப்படியா? இப்படி இல்லைங்க. ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். இதற்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் செஞ்சார் பாருங்க. நீ ஒரு வீட்டை கட்டுனா எப்படி கட்டுற? ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு அதுக்கு நூல் பிடிச்சி அதுக்கு தூக்கு நூலை வச்சு அது டியூப்பை போட்டு சரியாக அளந்து, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவியா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? சும்மா கட்டுவீங்களா வீட்டை? 10க்கு 12ன்னு சொல்ல மாட்டீங்க, 8க்கு 8ன்னு சொல்ல மாட்டீங்க, 10க்கு 8ன்னு சொல்ல மாட்டீங்க, 22க்கு 11ன்னு சொல்ல மாட்டீங்க. அளவு குறித்தவர் யார்? இதுக்கு ஒரு அளவை போட்டிருக்காரு. அதுக்கு நூல் போட்டவர் யார்? இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி திட்டமிட்டவர் யாருங்க? இந்த மலை இங்கே தான் இருக்கணும்,
இந்த குளம் இங்கே தான் அமையணும், இந்த காடு இங்கே தான் இருக்கணும், இந்த பூமி இங்கே தான் இருக்கணும். யார் செஞ்சது? யார் செஞ்சது? அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்குது, உண்மையிலே ஆதாரம் இருக்குது. ஆனால் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. ஆதாரம் அவர் வச்சிருக்கார். அவருடைய வார்த்தை தாங்க ஆதாரம். அவருடைய வார்த்தையினால் சகலம் உருவாக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கும் அதை தாங்குகிறார். எங்க இருக்கு? ஆதாரம் இருக்கு. எனக்கும் தெரியாது, எவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஆதாரத்தின் மேல் தான் வச்சிருக்காரு. அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இருக்கு, அவர் தான் வச்சிருக்காரு. அவருக்கு தான் தெரியும். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆண்டவருடைய இந்த படைப்பின் திட்டத்தை ஆண்டவர் கொஞ்சம் சொன்னபோது அன்னைக்கு தேவதூதர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆண்டவர் தமக்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று சகலத்தையும் உருவாக்கி இருக்கிறார். பூமியை அஸ்திபாரம் போட்டு செஞ்சிருக்காரு, அதுக்கு நூல் பிடிச்சிருக்கிறாரு, அளவு போட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஆதாரம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு கோடிக்கல்லை வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. நேர்த்தியாக இருந்திருக்குது, அழகாக இருந்திருக்குது, ஒழுங்காக இருந்திருக்குது. பூமியே ஒரு தீவு தானே, இவ்வளோ பிரம்மாண்டமான கடலில் பூமியே ஒரு தீவு. இதுக்கு வெட்டாந்தரையை உருவாக்கி, அதுக்கு கடலை ஆழங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுக்கி, இம்மட்டு நில்லு, இதுக்கு மேலே கடந்து வராதேன்னு சொல்லி பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக ஏற்படுத்தி எவ்வளவு திட்டம் போட்டு காரியங்களை நேர்த்தியாக செஞ்சிருக்கிறார் இல்லை? இந்த ஆண்டவர் தான் யோபையும் உருவாக்கினார். யோபு ஏதோ எல்லார் மத்தியிலையும் இவரும் ஒரு ஜீவி கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உன்னிப்பாய் கவனிக்கிறார். உன்னை வைத்து ஆண்டவருக்கு ஒரு சரியான உறுதியான நோக்கம் இருக்கிறது. தற்செயலா இல்லை, நீ தற்செயலா இந்த பூமியில் இல்லை. ஆண்டவர் உன்னை குறித்து திட்டமிட்ட வரையறை செய்யப்பட்ட நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். He has a precise aim and purpose. உன்னை உருவாக்குனதில்லை. ஏதோ நம்மளும் தற்செயலாக இருந்துட்டோம், நமக்கு இப்படி நடந்து போச்சு, ஏதோ விதியின் வலிமை, ஏதோ நம்ம விதி, நம்ம தலையெழுத்து இப்படி ஆகுது, என்னமோ ஒன்று, சரி வர்றது நடக்கும், நடக்கிறது தான் நடக்கும், நடக்கிறது நடந்துட்டு போட்டு, நடக்கிறது நடக்கட்டும், நல்லதே அது நடக்கும்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒன்றுமே நல்லது நடக்காது இல்லை. நல்லதையே நினை, நல்லதையே செய், நல்லதே நடக்கும். இங்கே நல்லதே செய்ய தெரிய மாட்டேங்க. என்னை போய் நல்லது நடக்கிறது ஒன்றுமே வர மாட்டேங்க. இதெல்லாம் எழுதியிருக்குதுங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். எப்போ? இங்கே நல்லதை நினைக்க முடியலையே, நல்லதை செய்யவும் வரமாட்டேங்குது. அடிப்படையாக நம்ம பாவிகளாக இருக்கிறோமே, எங்கே நல்லது வரும்? கெட்ட மரம் கெட்ட கனியை தானே கொடுக்கும், நல்ல மரம் தானே நல்ல கனியை கொடுக்கும். நல்லதை மாற்றணுமே யாராவது வந்து இடையில. இதை என்னை விட்டு வெட்டிட்டு எங்கிட்டாவது என்னை கொண்டு போய் ஒட்டணும், அப்போ தான் நான் உருப்படியாக முடியும். இது எனக்குள்ளே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பழைய தொடர்பு, இது எனக்குள்ள கசப்பான பழம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்னை வெட்டணும். இதில் நான் காட்டு ஒலிவ மரம், என்னை வெட்டி கொண்டு போய் நல்ல ஆசையான நல்ல மரத்தோட ஒட்டணும், நல்லதோட ஒட்டி, அப்போ தான் எனக்குள்ள ஏதாவது மாற்றம், இல்லைன்னா வராது. நீங்கள் தற்செயலாக இந்த பூமியில் இல்லை. தேவன் ஒரு நோக்கத்தோடு, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஊர், உங்களுடைய உயரம், உங்களுடைய நிறம், உங்களுடைய சகலமும் தேவனால் திட்டமிடப்பட்டது. தேவன் ஒன்றையுமே சும்மா செய்யலை. ரொம்ப உன்னிப்பாக, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப நேரம் எடுத்து, மிகுந்த கவனமாக, மெட்ரிகுலஸ்லி, ரொம்ப நுணுக்கமான சிந்தனையோட, அறிவோட, நோக்கத்தோட, ஏக்கத்தோட உங்களை உருவாக்கியிருக்கிறார். உருவாக்குனவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் என்னை எப்படியோ கண்டுக்கிடாமல் விட்டார், கவனிக்காமல் விட்டார், என்னை எப்படியோ அலைய விட்டார், என் வேதனை அவருக்கு தெரியுமா, என் விதி அவருக்கு தெரியுமா, நான் படுற பாட அவருக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்காத. ஆண்டவர் உன் மேலே நினைவாக இருக்கிறார். உன்னை குறித்து அவருக்கு ஒரு உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த திட்டமும் இருக்கிறது. அவர் உன்னை உருவாக்குனவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். அவருக்குள் நீ ஸ்திரமனதாயிரு, அவரோட கூட ஒத்துப்போ, சேர்ந்து போ. இந்த நோக்கத்தை நீ கண்டுபிடிச்சிடலாம். உன் நோக்கம் வெளிப்படும்.
நீ அவரை அறிய அறிய உன்னை நீ அறிய ஆரம்பிப்ப. நீ அவரை கூடுதலாக அறியும் போது உன்னை நீயா வெறுக்க ஆரம்பிப்ப. தேவனை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்ப. உன் வாழ்க்கை மாறிடும், வாழ்க்கை மறுரூபப்படுத்தப்படும். நீ அவரோடு கூட அவர் உருவாக்குன நோக்கத்தில் நீ இணையும் போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிடும். ஆண்டவர் ஆசீர்வதி.